நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலே 2வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதான காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்திலேயும் 3ஆம் அதிகாரத்திலேயும் நம்ம பார்க்கிறோம். அந்நாட்களிலே இருந்த அந்த 7 சபைகளுக்குமே தேவன் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய தூதன் மூலமாக பகிர்ந்தளித்ததை நம்ம பார்க்கலாம். இந்த 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்ப அந்த பெர்கமு என்கின்ற அந்த சபையினுடைய காரியங்களை பற்றி தொடர்ந்து வருகிற அந்த சில வசனங்கள் மூலமாய் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த நாளிலே இருந்த அந்த 7 சபைகளும் எப்படிப்பட்ட தன்மை உடையதாய் இருந்தது, அந்த சபைகளுடைய நிறைவு என்ன, குறைவு என்ன, அந்த திருச்சபையார் கிறிஸ்துவோடு கூட எவ்வளவு ஐக்கியம் கொண்டிருந்தார்கள், அந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலே காணப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டது என்பதை இந்த 2 அதிகாரங்கள்ல நீங்க பார்க்கலாம். இந்த 7 சபைகள், அந்த சபைகளுக்குள் இருந்த காரியங்கள், தேவன் அந்த சபையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள், இவைகள் இந்த 2 அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சபையை குறித்தும் அந்த சபையினுடைய தூதனுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை எழுதி அந்த நாட்களிலே அந்த சபைகளுக்கு அது சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஆண்டவர் யோவானுக்கு அவைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயம் கர்த்தர் மேல ரொம்ப பயமுள்ளதா மாறிடும். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தாலே எனக்கு என்ன வந்துருது, பயம் வந்துருது, ராத்திரி தூக்கம் கூட வரமாட்டேங்குது, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு என்ன வந்துருது, பயம் வருதுன்னு சொன்னார். இன்னொரு வாலிப சகோதரத்துல ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன். அந்த வாலிப தம்பி ஆண்ட பேசும்போது சொன்னா, ஆனா எனக்கு வேதத்திலேயே இந்த 4 சுவிசேஷங்கள் மட்டும்தான் எனக்கு புரியும், வேற எதுவுமே எனக்கு புரியாது. இந்த பைபிள்ல எனக்கு இந்த 4 சுவிசேஷம் மட்டும்தான் எனக்கு விருப்பமா இருக்கும், வேற எதையும் நான் என்ன செய்யறது இல்ல, விரும்பி வாசிக்கிறதே இல்லை. ஏன்னா அதுலதான் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதமும் இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப புரிந்து கொள்ளுகிறது இருக்கு, சுலபமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே நம்ம புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகள் வேதத்துல நிறைய இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல நமக்கு சொல்லி தருகிறதற்கு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தோடு வேத வசனங்களை வாசித்தோம்னா மறைவானவைகளையும் நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். கவனிங்க, அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ மறைவாய் இருக்கிறதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, மறைவாய் இருக்கிறவைகளை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மறைவான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் கொடுப்பேன் என்கிறார். அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது அப்படி ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான காரியத்தை பற்றி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துல என்ன பாடு வந்தாலும் கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன் என்கின்ற அர்ப்பணிப்போடு வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. என்ன பாடு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும், யோபுவை பற்றி நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்துல
யோபுவை பற்றி நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் சில வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோபுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார், எவ்வளவு செல்வ செழிப்பை கொடுத்திருந்தார். யோபு அந்த நாட்களில் இருந்த அத்தனை மனுஷர்களை பார்க்கிலும் பெரிய மனுஷனா இருக்கும்படி தேவனுடைய ஆசீர்வாதம் யோபுனிடத்தில் இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த யோபுவை சோதிக்கிறதற்கு அந்த சோதனை அவனுக்கு வந்த போது அவருக்கு இருந்த எல்லா செல்வமும் போயிடுச்சு. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் குதிரைகள் கழுதைகள் வீடு கூட என்ன செஞ்சிட்டுன்னா உடைந்து நொறுங்கி விழுந்துச்சு. எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். கடைசியாய் பிள்ளைகள் மரித்தார்கள். சரீரத்தில் கூட உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் பயங்கரமான வேதனையை உண்டாக்குகிற அந்த கொடிய பற்கள் என்று சொல்லப்படுகிற வேதனை உண்டாக்குகிற கொப்பளங்கள் அடிய உருவமே மாறிற்று. யோபுனுடைய சிநேகிதர்கள் யோபுவை சந்திக்க வரும்போது அந்த யோபுவினுடைய தன்மையை அன்றைக்கு அவர்கள் பார்த்து யோபு அடையாளம் தெரியாத அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு அவ்வளவு வேதனையோடு கூட அந்த யோபுவோடு கூட அமர்ந்திருந்தார்கள். யோபுவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்ட அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோபுனுடைய சிநேகிதர்கள் தூரத்தில் வரும்போதே அந்த யோபு பரிதாபமான ஒரு நிலையில இருக்கிறத அவங்க என்ன செய்றாங்க, தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். பக்கத்துல நெருங்கி வருகிற போது யோபுதான் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாத அளவு உருதெரியாமல் போயிட்டார். உருவமே என்ன அப்படின்னு தெரியல. நமக்கெல்லாம் வியாதி வந்துச்சுன்னா சரீரம் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், மெலிந்து அதுக்கப்புறம் 2 நாள்ல என்ன ஆயிரும், தேறிடும். தேருமா தேராதான்? காலையில 2 இட்லியும் ஈரோடும் சாப்பிட்டா உடல் என்ன செஞ்சிடும், தேறிடும். தேற்றுவதற்கு தானே தர்றாங்க. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் வியாதிப்படும் போது கொஞ்சம் சரீரம் மெலிந்து அப்புறம் நல்ல ஊட்டச்சத்து போட்டு என்ன செஞ்சிருவோம், உருவாக்கி விடுவோம். ஆனா வசனம் சொல்லுது இந்த யோபு அவ்வளவு பெரிய செல்வ சீமான் ஒளிமுக வாசல்ல அவர் உட்கார்ந்து பேசியாச்சுன்னா அவர் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அல்லேலூயா. சில ஆட்கள் எல்லாம் பாருங்க பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இடையில குறுக்க சரியா ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அவங்க வாயெல்லாம் என்ன செஞ்சிடும், அடைபட்டு போகும். அவர் பேசுற பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாத அளவு யோபு அவ்வளவு நீதிமானாக, அவ்வளவு உத்தமனாக, அவ்வளவு சன்மார்க்கனாக, அவ்வளவு தேவனுக்கு பயந்தவனாய் பொல்லாத காரியங்களை எல்லாம் விட்டு விலகி இருந்தார். ஆனா அவருக்கு நேரிட்ட அந்த சோதனை, எதனால் அந்த சோதனை வந்தது அப்படின்னா சாத்தான் போய் தேவனிடத்துல உத்தரவு கேட்டு நான் யோபுவை சோதிக்கணும். எதற்காக யோபுவை சோதிக்கணும்னா யோபு தன் உதடுகளால் உம்மை தூசிக்கணும். யோபுனுடைய வாயின் வார்த்தை தேவனை தூசிக்கிற வார்த்தையாய் மாறணும். நல்ல கவனிங்க. எப்போதுமே கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். வைங்களா 34ஆம் சங்கீதத்துல 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கு. இதுதான் அந்த மனுஷனுடைய இருதயத்தின் வாஞ்சை. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், தூசிக்கவே மாட்டேன். கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன நடந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன். என்ன நடந்தாலும் ஊழியம் செய்வேன். நான் என் மனசுல ஒரு தீர்மானம் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, யார் ஏசினாலும் ஊழியம் செய்வேன், யார் அடித்தாலும் ஊழியம் செய்வேன், யார் மிதிச்சாலும் ஊழியம் செய்வேன், யார் என்னை கொண்டு போய் சிறையில போட்டாலும் ஊழியம் செய்வேன். சாகர வரைக்கும் நான் என்ன செய்வேன், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செஞ்சுட்டே இருப்பேன். அல்லேலூயா. சிலருடைய வார்த்தை எல்லாம் அவ்வளவு வேதனையா இருக்கும். உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பேன், ரத்த கண்ணீர் அடிச்சிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு போன் வரும், ஒரு இடத்துல ஊழியத்திற்கு பிரசங்கம் பண்றது கூப்பிட்டானா உடனே வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஊழியத்தை நம்ம என்ன செய்யறது இல்ல, நிறுத்துறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபுடைய இருதயத்திற்குள்ள இருந்த ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன நேர்ந்தாலும் என் உதடுகள் தேவனை துதிக்குமே அல்லாமல் தேவனை என்ன செய்யாது, தூசிக்காது. அப்போ சாத்தான் என்ன செய்யறான்னா, ஒரு விசுவாசியுடைய இருதயத்தை திருப்புகிறதற்காக,
ஒரு விசுவாசம் உள்ள தேவ பிள்ளையினுடைய உதடுகள் தேவனை துதிக்கிற உதடுகளாய் இருக்கிற அந்த உதடுகளை தேவனை தூசிக்கிற வார்த்தைகளால் நிரப்பணுங்கிறது சாத்தானுடைய ஒரு பெரிய சதி திட்டம். அதுதான் யோபுக்கு விரோதமாய் சாத்தான் போய் ஆண்டவரிடத்துல அவன் வந்து உத்தரவு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து சுகத்தையும் நான் பறித்து கொண்டேன், ஆனால் அவன் உமக்கு முன்பதாக உண்மை என்ன செய்வான்? தூசிப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, சரி நீ என்ன நினைச்சு சோதித்து பாரு அப்படின்னு சாத்தானை வந்து சோதிக்கிறதற்கு அங்கே ஒரு அனுமதி கொடுக்கிறான். சாத்தான் ஒரே நாள்ல அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய செல்வ சீமானா இருந்த மனிதன் உருதறியாமல் போயிட்டான். யோபு இதுதான் யோபு நீ சொல்ல முடியாத அளவு ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. நம்ம தேசத்துல குஜராத் அப்படிங்கிற மாநிலத்துல பூஜ் அப்படிங்கிற மாவட்டம், அந்த மாவட்டம் வந்து ஒரு நாள் பயங்கரமான பூகம்பத்தால பாதிக்கப்பட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கொஞ்ச காலத்திற்கு முன்னால நடந்தது. பயங்கரமான பூகம்பத்தால் பாதிக்கப்படுது. பூமி அதிர்ச்சினால எல்லாம் உடைந்து நொறுங்கி 2 மாவட்டமே ஆயிற்று, தரைமட்டம் ஆயிற்று. அங்க இருந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, பெரிய கோடீஸ்வரனாய் இருந்த மனுஷன் கூட அடுத்த வேளை உணவுக்கு ஹெலிகாப்டரை நோக்கி கை நீட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு அப்படின்னு சொல்றார். இவ்வளவு பெரிய செல்வ சீமான்களா இருந்தவர்கள் 10 மாடி கட்டடம் 12 மாடி கட்டடம் எல்லாம் தலைமட்டமாய் போயிட்டு, பல கோடி சொத்து மதிப்புள்ள மனிதர்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவு இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மனுஷனுடைய இருதயம் அசைக்கப்படுமா? அசைக்கப்படாதா? நிச்சயம் அசைக்கப்படும், நிச்சயம் அசைக்கப்படும். நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், எனக்கெல்லாம் ஒரு 10 பைசா கூட நஷ்டம் ஆனா என் இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. 100 ரூபாய் நஷ்டம் ஆனா கூட என் இருதயம் செய்யாது. உண்மை அதுதான். ஏன்னா 100 ரூபாய் கூட என் பாக்கெட்ல வருதுன்னா யாருடைய ரூபா? சொல்லுங்க சத்தமா. கர்த்தருடைய. எனக்கு டைரக்டா கர்த்தர் தருவார், உங்களுக்கு இன்டைரக்டா தருவார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்படி இல்லைன்னா கர்த்தர் அனுமதித்து வருகிறது. இப்ப நஷ்டம் அப்படின்னாலே எல்லாருக்கும் கஷ்டம் தான். இப்ப மனிதன் நஷ்டப்படுகிற போது அவன் இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ கர்த்தரை துதித்து என்ன பிரயோஜனம்? சில ஆட்கள் எல்லாம் அப்படி நினைப்பார்கள். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்து ஆர்வக நேரில் எங்க அண்ணன், ஒரு அண்ணன் எனக்கு நல்ல நண்பர், அவர்கிட்ட ஒரு அம்மா போன் பண்ணி, அண்ணே ஜோம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது அந்த அண்ணன் கேட்கிறாரு, என்னம்மா எதற்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு நான் வீடு எங்க இருக்கு, வீட்டுக்கு வந்துருட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டார். வீடு அட்ரஸ் அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா எங்க வீட்டுல வந்து ஜோம் பண்ணிட்டு போயிருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு போனா வீட்டு வாசல்ல போய் பைக்கை நிறுத்திட்டு அந்த அம்மா கதவை தட்டினோடனே கதவை திறக்கிறாங்க. இவர் கேட்கிறாரு, என்ன காரியமா, என்ன காரியத்திற்கு ஜோம் பண்ணணும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த அம்மா சொல்லுது, நான் யோபுவை போல சோதிக்கப்படுறேன். அந்த அம்மா என்ன சொல்லுது? எல்லாரும் சொல்லுங்க, யோபுவை போல நான் சோதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் கொஞ்சம் எடக்கான ஆளு, கொஞ்சம் எடக்கான ஊழியக்காரர். அவர் கேட்டாரா, அவன் 10 பிள்ளை செத்தா போச்சுன்னு கேட்டார். உனக்கு 10 பிள்ளை பிறந்து 10 பிள்ளை வளர்ந்து 10 போச்சான்னு கேட்டான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யோபுவை போல நான் சோதிக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யோபுக்கு இருந்த செல்வ செழிப்பு எல்லாம் போயிட்டு, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு, வீடு உடைஞ்சு போச்சு, சரீரத்துல முழுசும் சுகம் பாதிக்கப்பட்டு வேதனை. அந்த அம்மா ஈஸியா சொல்லிட்டு நான் யோபுவை போல. அப்ப யோபுக்கு என்ன சோதனை வந்துச்சுன்னு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே. யோபுவை போல சோதிக்கப்படுறேன்னு சொன்னா இவர் கேட்கணும்ல. யோபுவை போல சோதிக்கப்பட 10 பிள்ளையும் செத்தா போச்சுன்னு கேட்டாரா? இல்லையா, நேற்று ராத்திரில இருந்து ஒரே தலைவலி. நம்ம ஆட்களுக்கு லேசா தலைவலி வந்தாலே என்னமோ யோபுவை விட நம்ம பெரிய சோதனைக்குள்ள ஆண்டு நம்மளை கொண்டு தள்ளிவிட்ட மாதிரி. ஒரு நாள் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தோம். நாங்க கிராமமா சுத்தி ஊழியம் செய்வோம்ல, அடிபட்டாலும் ஊழியம் செஞ்சிருவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு வீட்டுல ஜோம் பண்றதுக்கு கூட்டோனே போனோம். போய் ஜோம் பண்றதுக்கு போனோடனே அந்த அம்மாட்ட என்னம்மா எதுக்கு ஜோம் பண்ணணும்னு கேட்டா அந்த அம்மா சொல்றது, ஆண்டவர் என்னை இந்த பாலுங்கிடத்துல தள்ளிட்டாரு ஐயா. ஆண்டவர் அவனை பாலுங்கிடத்துல தள்ளுவாரு. வசனம் சொல்லுது, நீ வற்றாத நீரூற்றை போல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல. கர்த்தரோடு ஒரு மனுஷன் இருந்தானா அவன் வாழ்க்கை என்னைக்கும் வற்றாத நீரூற்று தான். ஹல்லேலூயா. ஆமா. என்ன நீ கேட்டா, அந்த அம்மா ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தது.
சொந்தம் சுகம் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்துல என்ன செஞ்சாங்க, திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. திருமணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை. இந்த அம்மாவுக்கு அந்த வீட்டுல என்ன செய்ய முடியல, ஒத்துழைப்பு கொடுக்க முடியல, ஒத்து போக முடியல. அப்ப அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே இங்கே கொண்டு வந்து இந்த பாலைங்கலத்துல போட்டுட்டாரு. கர்த்தரை குறித்து எவ்வளவு தெளிவான எண்ணங்கள் பாருங்க. நம்ம ஆட்களுக்கு, நிறைய ஆட்களுக்கு ஆண்டவரை குறித்து எப்படி யோசிக்கணுங்கிறதே தெரியல. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சில சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நஷ்டம் அப்படின்லாம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ கர்த்தரே நமக்கு தீமை செய்துட்ட மாதிரியும், நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை முழுமையா கேட்டு நூறத்தனையா அவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்த மாதிரியும் வாழ்ந்த, சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் சொல்றது அப்படியே கேட்டு வாழ்ந்த மாதிரியும். நான் சொல்றேன், என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். கவனிங்க, எனக்கு படிப்பறியும் கிடையாது, பணமும் கிடையாது, ஆஸ்தியும் கிடையாது, அந்தஸ்தும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, பூஜ்ஜியம். ஒண்ணுமே கிடையாது, பூஜ்ஜியம். ஏதோ ஆண்டுடைய கிருபையினால வண்டி ஓட்ட பழகினேன், லைசன்ஸ் எடுத்தேன், வண்டி ஓட்டி ஏதோ கத்தர் தர்ற அந்த பணத்தை வச்சு நானும் சாப்பிட்டு வீட்டுக்கு அம்மா அப்பா கொடுத்துட்டு இருந்தேன். ஆண்டவர் ரட்சித்தார், அபிஷேகித்தார், கிருபைகளை தந்தார். குறித்த ஒரு நாள் சொன்னார். குறித்த ஒரு நாள் 1997 வருஷத்துல ஜூலை மாசத்துல 12ஆம் தேதி தேரில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது, ஜெப நேரத்துல இயேசு கிறிஸ்து தரிசனமாகி என்கிட்ட பேசினார். ஒரு மனுஷன் பேசுற மாதிரி என்கிட்ட பேசினார், என்கிட்ட வந்திருந்து பேசினார். இன்னைக்கு 12ஆம் தேதி, இந்த மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் நீ வண்டி ஓட்டணும். 29ஆம் தேதியில இருந்து முழுசா எனக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். 29ஆம் தேதி வரைக்கும் வண்டியை ஓட்டணும். 29ஆம் தேதியில இருந்து என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, பிரசங்கம்னா என்னன்னு தெரியாது, பைபிளே எப்படி வாசிக்கணுங்கிறதும் தெரியாது. நான் சொல்லிட்டேன் சரின்ட்டேன். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேன் சரின்ட்டேன். என்ன படைத்தவர் தானே கூப்பிடுறாரு. முதலாளிகிட்ட போனேன். முதலாளிகிட்ட போய், அண்ணாச்சி இந்த மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் வண்டி ஓட்டுவேன், 29ஆம் தேதி வரை ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ஆச்சரியம், இவன் போய் எப்படி ஊழியம் செய்ய பிழைப்பான். ஏன்னா நான் எப்படின்னா, நான் ஓட்டுற வண்டியில இருந்து வர்ற வருமானத்தை தான் மற்ற ஆளுக்கு டீ வாங்கி கொடுப்பேன். என் கூட இருக்கிற லோடுமனுக்கு நான் தான் டீ வாங்கி கொடுப்பேன். அப்புறம் அந்த முதலாளி பையன் சொன்னாரு, அண்ணே நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு டீ கூட வாங்கி குடிக்க மாட்டீங்க, உங்களை பற்றி நல்லா தெரியும், நீங்க எப்படி ஊழியம் செஞ்சு காணிக்க வைக்க எப்படின்னு சாப்பிடுவீங்க, ஒரு 1 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டாவது ஊழித்து போங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அழைத்தது யாரு, கர்த்தர் தான் அழைத்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் அழைத்தாருங்கிற ஒரே ஒரு காரியத்தை வச்சுதான் ஊழியத்திற்கு என்று நாம் புறப்பட்டு வந்தனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அழைத்த ஒரு அழைப்பின் சத்தத்தை மட்டும் தான் கேட்டேன். எப்படி வாழ்வேங்கிறது தெரியாது, எப்படி ஊழியம் செய்வேங்கிறது தெரியாது, எங்க போய் பிரசங்கம் பண்ணுவேன் தெரியாது, எப்படி பிரசங்கம் பண்ணுவேன் ஒண்ணுமே தெரியாது, பூஜ்ஜியம். ஆனா ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய அழைப்பு மாத்திரம் நமக்கு முன்பதாக வைத்து நம்ம ஓடினோம்னா தேவன் நம்மை கட்டாயம் செஞ்சிடுவார், அற்புதமாய் நடத்தி செல்வார். அப்போ தகுதியே இல்லாத ஒரு மனுஷனை கூட தகுதிப்படுத்துவது என்பது தேவனுக்கு கூடும். யோபுவை அழைத்த ஆண்டவர் யோபுக்கு எல்லாவற்றையும் அவர்தான் செய்தார். ஹல்லேலூயா. அதான் எல்லாம் போனதுக்கு பிறகு அந்த மனைவி சொல்றாங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். கடைசியா பிசாசு யாரை கொண்டு பிடித்து யோபுவோடு கூட பேசி யோபுடைய இருதயத்துல நெருக்கத்தை உண்டாக்குகிறார். பிசாசு யாருடைய இருதயத்தை பிடிச்சு யோபுக்கு நெருக்கத்தை உண்டாக்கினான் அப்படின்னா, மனைவியின் மூலமாய் அந்த வார்த்தை வரும், தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்ப யோபு சொல்றாரு, நான் என்ன பிறக்கும் போது இதெல்லாம் கொண்டு வந்தேன் சொல்றாருல, தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது நிர்வாணியாகவே வந்தேன், அபீதமாகவே அவ்விடத்திற்கு நான் திரும்ப. இந்த சொத்து போயிட்டு, இந்த சுகம் போயிட்டுங்கிறதுக்காக தேவனை நான் என்ன செய்யறது இல்ல, தூசிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. தேவனை நான் தூசிக்கிறது இல்ல. நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிறாய்ட்டார். பைத்தியக்காரி கூட சொல்லல. நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம்னா, போல பைத்தியக்காரி, இவர் கிறுக்கு பிடிச்சா சொல்றோம் இல்லையா, கிறுக்கு மாதிரி குழம்பிட்டு இருக்கான், கிறுக்கி துற போடியும். அவர் கிறுக்கினி கூட சொல்லல, கிறுக்கினி கூட, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை நீங்க கவனிங்க, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல. அப்பவும் மனைவி மேல ஒரு மரியாதை வச்சிருந்திருக்காரு, உடனே இல்லையா?
ஆமா, அவர் சொல்றார், நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் கூட இருக்கிற ஆளு, நான் பேசுற மாதிரி தான் பேசணும். ரோட்ல பைத்தியம் புலம்பிட்டு அலைகிற மாதிரி நீ அந்த பக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, நீ அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது, இடது பக்கம் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது. நீ வலது பக்கத்துல என் கூட இருக்கிற ஆள் அப்படிங்கறது ஆண்டு அந்த இடத்துல அவர் வந்து உணர்த்தி பேசுறார். அப்போ யோபு இத்தனை சூழ்நிலைக்கு மத்தியிலையும் தனக்குள்ளிருந்த அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார். சோதனையை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அவ தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே, சபை அப்படின்னாலே, கர்த்தரை விசுவாசிப்பவர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன உண்டு? பல விதங்களிலே சோதனைகள் உண்டு. பொன்னாயிருந்தாலும் புடமிடப்பட்ட பிறகுதான் அதை பொன் என்று சொல்லுவார்கள். சொல்லுங்க எல்லாரும், பொன்னாயிருந்தாலும் புடமிடப்பட்ட பிறகுதான் அதை பொன் என்று சொல்லுவார்கள். அப்ப புடமிடுகிற அக்கினிக்குள்ள ஒரு மனிதன் வந்து அதுல அவன் நிலைத்திருந்தால் தான் அவன் பொன் என்று விளங்க பண்ணப்படுவான். அதனாலதான் யோபு சொல்றார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குவேன். அதுதான் அவருக்கு முன்பதா இருந்தது. நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, என்ன சோதனை வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு என்ன செய்யறதில்லை, விலகி போகிறதே இல்லை. என்ன சோதனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், ஒருவேளை சரீரத்திலேயே வியாதி வந்து ஒரு மரண படுக்கையில நான் இருந்தா கூட நான் ஆண்டவரை தூசிக்க மாட்டேன். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படி என் இருதயத்திற்குள்ள இருக்கிற அவரை குறித்த விசுவாசத்தை நான் காத்துக் கொள்ளுவேன் என்கின்ற அந்த ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, மறைவான மன்னாவை ருசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. மன்னாவை பற்றி வேதத்துல நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். ஆண்டவர் ஏன் சபைக்கு அந்த நாளிலே நான் மன்னாவை, மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, வெளிப்படையான ஒரு மன்னாவை ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்காக கொடுத்தார். அவர்கள் வனாந்திரத்திலே நடந்து வந்த நாட்களில் அவர்களுக்கு ஆகாரமாக ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து அவைகளை அனுதினமும் கொடுத்து கொண்டே இருந்ததை வேத வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதுல 16வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அந்த வசனத்தை நீ நல்லா பாருங்க. இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இந்த அப்பம் எங்கிருந்து அவர்களுக்கு வந்தது? வானத்தில் இருந்து வந்தது. எங்கிருந்து வந்தது? வானத்திலிருந்து வந்தது. ஏன் ஆண்டவர் இந்த ஜனத்திற்கு வானத்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார்? அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு ஆண்டவர் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்திலே வழிநடந்து கானான் தேசத்தை அடையும்படி கடந்து போனார்கள். 40 ஆண்டுகள் என்பது ஏன் ஆண்டவர் அப்படி அனுமதித்தார்னா, அந்த ஜனத்தினுடைய இருதயம் பொல்லாத இருதயமா இருந்ததினாலே 40 ஆண்டுகள் அவர்கள் இருதயத்தில் உள்ளதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக 40 ஆண்டுகள் அவர்களை வனாந்திரத்திலே நடத்தினார். அந்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவங்க நடந்து போகிற போது அனுதினமும் கர்த்தர் மன்னாவை கொடுத்து கொண்டே இருந்தார். அதிகாலையில எழுந்து பார்த்தாச்சுன்னா பாளையத்தை சுற்றிலுமே அந்த பனி பெய்திருக்கும். அந்த பனி நீங்கும் போது அதிலே ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னா தெரிய ஆரம்பிக்கும். ஜனங்கள் அதை கொண்டு வந்து அதை புசித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஏன் எதுனே தெரியல. ஆனா பாளையத்தை சுற்றிலும் இருக்கிறது. கொத்துமல்லி அளவாய் வெண்மை நிறமாய் பாளையத்துல எங்குமே பார்க்கும்போது அது தெரியுது. அந்த அதிகாரத்துல யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல 13, 14 வாசித்து பார்க்கும்போது, சாயங்காலத்தில் காளைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடி கொண்டது. விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. தரையில கிடக்குது. விடிய காலம் ஜனங்கள் எல்லாம் எழுந்து அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறி போய் பார்த்ததுன்னா சுற்றிலும் என்ன இருக்கிறது?
பெய்திருந்த பனி நீங்கும் போது அந்த அந்த தானியம் பாளையத்துல அப்படியே விழுந்து கிடக்கிறது. இந்த ஜனங்கள் பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே புரியல. ஏன்னா திடீர்னு முதல் அதை காண்கிறார்கள். என்னதுன்னே யாருக்கும் தெரியல. மன்னா அப்படின்னாலே அந்த மன்னா அப்படிங்கிற வார்த்தையின் பொருள் என்னன்னா இது என்ன அப்படின்னு அர்த்தம். இது என்ன, இது என்ன, இது என்ன, ஒரு கேள்விக்குறி தானே. இது என்னன்னா இது என்னது அப்படின்னு நம்ம கேட்கிறோம் தானே. இப்போ இது எனக்கு கண்ணாடின்னு தெரியும், என் கண்ணுக்கு நான் போடுறேன். இந்த கண்ணாடியே ஒரு நாள் பார்க்காத ஒரு மனுஷன்ட்ட இதை கொண்டு காமிச்சு அவன் என்ன கேட்பான்ட்ட, இது என்னன்னு கேட்பான். ஆதிவாசி மக்கள் மத்தியில எல்லாம் ஊழியம் செய்யும்படி இந்த பச்சைமலை பகுதியில மோசஸ் முத்துமாலை அப்படின்னு ஒரு அண்ணன் ஓடித்து போனான். முதல்ல அவங்க அந்த மக்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகும்போது அந்த ஜனங்களுக்கு சட்டை எப்படி போடணுமே தெரியாது. ஆமா, எப்படி போடணுமே தெரியாது. அந்த மோசஸ் முத்துமாலை அப்படிங்கிற அவர் போய் ஊழியம் செய்த நாட்கள்ல அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆடை அணிந்து கொள்ளுகிறது கூட எப்படிங்கிறது தெரியாது. அப்ப நிறைய காரியங்கள் நமக்கு தெரியல. நம்ம தான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம். நான் சொல்றேன், கிறிஸ்துவை குறித்து நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். அல்லேலூயா. தெரியல தானே, தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கந்தாக என்கிற ஒரு அரசைக்கு அவருடைய பொக்கிஷத்திற்கு அதிகாரியா இருந்த ஒரு மந்திரி அவர் போய் தேவனுடைய சமூகத்துல எருசலேமிலே தேவனை பணிந்து கொண்டு அவர் திரும்பி தன் தேசத்திற்கு போகும்போது எருசலேம்ல அவர் வாங்கின ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து கொண்டே அவர் போகிறார். அவர் ரதத்துல இருக்கிறாரு. ரதத்துல போகும்போது அந்த வேத வசனங்களை அவர் வாசித்து கொண்டே போகிறார். வாசித்து கொண்டே போகும்போது யாரை குறித்து அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை. ஆனா வாசிக்கிறாரு, வாசித்து கொண்டே இருக்கிறார். வாசிக்கிறதின் கருத்து அவருக்கு தெரியல. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரத்துல நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா அவர் அதை வாசித்து கொண்டே போகிறார். வாசித்து கொண்டே போகும்போது பிலிப்பு போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் வழி நடத்துகிறார். வழி நடத்தும் போது பிலிப்பு போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி சேர்ந்து கொள்ளும் போது அவர் வாசித்த அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரியாமலேயே அவர் வாசித்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஆவியானவராலே பிலிப்பு போய் அந்த ரதத்தோடு சேரும் போது அந்த 30வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? வாசிக்கிற அந்த வேத வசனத்திற்குள்ள மறைந்திருக்கிறது என்னங்கிறது தெரியல. அதைத்தான் அங்கே பெருக்கமு சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காரியங்களை எழுதும் போது சொல்றாரு, மறைவான மன்னாவை தருவேன். ஹல்லேலூயா. மறைவான மன்னாவை தருவேன். ஆண்டவர் பிரத்யட்சமாய் மன்னாவை அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு வனாந்தரத்தில் கொடுத்த போது முதல் அந்த மன்னாவை அவர்கள் அப்படியே கையில் அள்ளி பார்த்திருப்பார்கள். கண்ணால பார்த்திருப்பாங்க, கையில் அள்ளி பார்த்திருப்பாங்க, அது எடை என்னன்னு பார்த்திருப்பாங்க, அதனுடைய கலர் பார்த்திருப்பாங்க. ஆனா அதனுடைய உண்மையான பெயர் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இது என்னன்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. நீயும் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் தேவன் உன்னை போஷித்தாரே அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அதற்கு முன்னால இருந்த யாருக்குமே அது தெரியல. ஆபிரகாம் அறியாதது, ஈசாக்கு அறியாதது, யாக்கோபு அறியாதது, அந்த வனாந்திரத்துல மோசேயின் நாட்கள்ல இருந்த அந்த 6 லட்சம் புருஷர்கள், அவர்களோடு கூட இருந்த ஸ்திரீகள், சிறு பிள்ளைகள், அவர்கள் தான் முதல் மன்னாவை பார்க்கிறார்கள். முதல் அப்பதான் மன்னாவை தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்காக கொடுக்கிறார். அதை அவங்க பார்க்கும் போது ஒருவேளை அதனுடைய உண்மையான காரியம் என்னங்கிறது தெரியல. நீங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை குறித்து அவர் பேசும்போது ஜீவ அப்பம் நானே என்று 48வது வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜீவ அப்பம் நானே. நல்ல கவனிங்க. நம்ம பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிறந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்மார் பெரும்பாலும் தாய் முதல்ல சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, சத்தமா சொல்லுங்க,
ஜீவ அப்பம் நானே. ரெண்டாவது ஒரு வசனம் சொல்லிருப்பாங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, முதல் வசனம் நம்ம பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுப்போம்னா ஜீவ அப்பம் நானே. இரண்டாவது நம்ம எதை சொல்லி கொடுப்போம்னா இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்பம் நானே. அப்புறம் இயேசு ரொம்ப ஈஸியா நம்ம ரொம்ப 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 அதிகமா நம்ம சொல்லி கொடுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்வோம், சொல்லி கொடுத்துருவோம். தட் இஸ் எனஃப். இந்த ரெண்டு வசனம் ஒரு பிள்ளையினுடைய இருதயத்திற்குள்ள அது பூரணமா இருந்துட்டாலே அது போதும். ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து அந்த நாட்கள்ல ஊழியம் செய்த ஒரு மிஷனரி வந்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 1000 வசனத்தை நீ கேட்டோம், ஒரு வசனம் கூட உன் இருதயத்துக்குள்ள இல்லாம இருக்கிறதை பார்க்கிறோம். 4 வசனத்தை கேட்டு அந்த 4 வசனத்தையும் உன் இருதயத்திற்குள்ள பொக்கிஷமா நீ சேர்த்து வைத்துக் கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வசனத்தை மட்டும் நம்ம புறக்கணிச்சு விடவே கூடாது. நீங்க எவ்வளவாய் கேட்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களிடத்துல நினைச்சுவாரு, கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்திருந்த போது, மாம்சத்துல வெளிப்பட்டிருந்த போது, அவர் தம்மை குறித்து தன்னுடைய மாம்சத்தை பற்றி அவர் பேசும்போது அவர் சொல்றாரு, ஜீவப்பம் நானே. ஆனா யூதர்களுக்கு அது தெரியல. அவர் தொடர்ச்சியாய் பேசும்போது அவர் சொல்றாரு, இதிலே புசிக்கிறவன், வனாந்திரத்துல மன்னாவை புசித்தவர்கள் எல்லாரும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரிக்க மாட்டான். நான் கொடுக்கிற என்னுடைய சரீரம் இந்த உலகத்திற்காக நான் கொடுக்கிற ஜீவ அப்பம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? இதை யூதர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்றாங்க, அப்பத்தை பெறுகிறார்கள், திராட்சரசத்தை பருகுகிறார்கள். ஆனால் அவருடைய உண்மையான தன்மையை என்ன செய்யல, அறியல. அறியாமலே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தொடர்ச்சியாய் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். கவனிங்க, அந்த ஆண்டவர் வந்து தன்னுடைய மாம்சத்தை பற்றி பேசும்போது, அதான் சபை அப்படின்னாலே கிறிஸ்துவின் மாம்சத்தை குறித்த ஒரு தெளிவுள்ளதாய் மாறும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மறைவான மன்னாவை புசிப்பதற்கு தருவேன். ஹல்லேலூயா. சரி, நான் இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு துண்டு இறைச்சியை நம்ம புசிச்சிடுறோம். ஒரு துண்டு இறைச்சி, ஒரு 50 கிராம் இறைச்சிய, ஒரு மாட்டு இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ நம்ம என்ன செஞ்சிடறோம், புசிக்கிறோம். அதை புசிக்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகிறது? அதை புசிக்கிறதுனால என்ன உண்டாகிறது? எனக்கு வந்து 94 இந்த ஆக்சிடென்ட்ல கை உடைஞ்சி தூள் தூளாயிட்டு, எலும்பு நொறுங்கிட்டு, அப்புறம் இடுப்புல இருந்து எலும்பு எடுத்து ஜாயின் பண்ணி ஸ்டீல் பிளேட் போட்டு 8 ஸ்க்ரூ போட்டு இந்த கையை வந்து சேர்த்து ஆபரேஷன் செய்து, ஆபரேஷன் முடிஞ்சு எங்க அத்தை வீட்டுல இருக்கும்போது எனக்கு டெய்லி சூப்பு தான். எதற்காக? இந்த கைக்கு மறுபடியும் என்ன வேணும், பலன் வேணும். கவனிங்க, நீங்க புரிந்து கொள்ற விதத்துல நான் சொல்றேன். இப்போ கடைசியா எங்க போன வாரத்துல என் தம்பி வீட்டுல இருந்து விழுந்து கால் உடைஞ்சி நொறுங்கிட்டு, 2 எலும்பும் அந்த கரண்டைக்கு மேல நொறுங்கி, உடனே பாலனை கூப்பிடு, கீழே விழுந்துட்டான், உடஞ்சிட்டு உடனே நம்ம போய் ஆஸ்பத்திரியில போட்டு ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஆபரேஷன் பண்ணி வீட்டுல போட்டு வச்சாச்சு. 2 நாள் ஆச்சு. திரும்ப அடுத்து நேற்றுக்கு ட்ரெஸ்ஸிங் முடிச்சு வீட்டுல போட்டு வச்சாச்சு. எங்க அம்மா உடனே சொல்றாங்க, இன்னென்னலாம் நீ வாங்கிட்டு வந்துடுறியா அப்படிங்காங்க. முதல் நாளே ஞாயிற்று ஆட்டு எலும்பை வாங்கிட்டு போட்டாச்சு, சூப்பு போட்டாச்சு, காணத்தை வாங்கிட்டு போட்டு, பயிரை வாங்கிட்டு போட்டு, என் பிள்ளையினுடைய எலும்பு தேர்ச்சி அடைவதற்கு தேவையான ஆகாரத்தை நான் என்ன செய்யணும், கொடுக்கணும். நீ கிட்டத்தட்ட 3 மாசம் எனக்கு வேலை என்ன வேலையாத்தான் இருக்கும், எலும்பு வாங்கி கொடுக்கிற வேலையாத்தான் இருக்கும். எதுக்கு? உடஞ்ச எலும்பை என்ன செய்யணும், பலப்படுத்தணும். அதான் சொல்றேன், நீங்க ஒரு 50 கிராம் இறைச்சியை நீங்க புசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரதிபலன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல, புசிச்சுட்டே இருக்கீங்க. ஒருவேளை நீங்க கம்யூனிஸ்ட் சர்வீஸ்ல அட்டெண்ட் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற பிரதிபலன் என்னங்கிறது உங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மறைவான மன்னாவை நான் என்ன செய்வேன், புசிக்க கொடுப்பேன். சபைக்கு ஆண்டவர் பாராட்டுகிற மிக பெரிய மேலான ஒரு நன்மை என்ன அப்படின்னா, மறைவான மன்னாவா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் அருளப்பட்டது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் வந்து யோவான்ல சொல்றாரு, என்னுடைய மாம்சம் தான் ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்றார். என்னுடைய மாம்சம் ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் பிழைத்திருப்பான் அப்படிங்கிறார்.
அப்போ அந்த உலகத்தினுடைய ஜீவனுக்காய் பங்கிடப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தின் தன்மையை ஒரு மனிதன் உண்மையாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிற போது ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு, இந்த மறைவான மன்னாவை நான் உனக்கு தருகிறேன். இந்த மறைவான மன்னா எப்படிப்பட்டது என்கின்ற உணர்வை, அறிவை நான் என்ன செய்றேன், உனக்கு தருகிறேன். கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஜீவ அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து அங்கே நம்முடைய ஜனத்தோடு பேசும்போது இது வனாந்தரத்தில் பொழிந்த மன்னாவை போல அல்லங்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தெரியுதா நான் சொல்றது? வனாந்தரத்துல மன்னாவை தேவன் அவர்கள் ஆகாரத்திற்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தேவன் நம்முடைய ஜீவனுக்காக கொடுத்தார். புரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல ஒரு பாட புஸ்தகம் இருக்கும். பாட புஸ்தகத்துல ஒரு கதை இருக்கும். என்ன கதைன்னா, ஒரு மனுஷன் ஒரு வேட்டைக்காரன் ஒரு நாயை வேட்டைக்கு பக்குவப்படுத்தி வேட்டையாடுகிறதுக்கு போவான். வேட்டையாடுகிறதுக்கு போகும்போது, முயல் வேட்டையாட போகும்போது ஒரு முயல் என்ன செய்யுது, ஒரு புதர்ல இருந்து எழும்பி ஓடுது. உடனே என்ன செய்யறான், நாய் அனுப்புகிறான். நாயை எதற்கு அனுப்பினான்னா, அந்த முயலை என்ன செஞ்சிடணும், பிடிச்சிட்டு வந்துடணும்னு சொல்லி நாயை அவன் அனுப்புறான். நாய் வேகமா ஓடுது, முயல் அதை விட வேகமா ஓடுது. முயல் பின்னால போக, நாய் என்ன செய்யுது, பின்னால போகுது. வேட்டைக்காரன் அதுக்கு பின்னால போறான். அப்போ அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் அனுப்பியிருக்கிற நாய் போய் அந்த முயலை என்ன செஞ்சிடும், பிடித்துக் கொள்ளும். பிடித்த உடனே நாய் அந்த முயலை தின்றதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும், முயலை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாலே ஓடுறான். ஆனா என்ன ஆயிற்று, நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, முயல் எஸ்கேப் ஆயிடுச்சு. முயல் என்ன ஆயிற்று, அது வேகமா ஓடிச்சு. நாயால அதை நினைச்சு முடியல, பிடிக்க முடியல. நாய் ரிட்டர்ன் ஆகுது. உடனே இந்த வேட்டைக்காரன் கேட்கான், என்னப்பா உன்னை இவ்வளவு நாள் சோர் போட்டு வளர்த்து இந்த முயலை பிடிக்கிறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தினா முயலை உன்னால நினைச்சு முடியல, பிடிக்க முடியல அப்படின்னு உடனே நாய் சொல்லிச்சான், நான் உணவுக்காய் ஓடினேன், அது உயிருக்காய் ஓடினேன். உணவுக்காய் கொடுக்கப்பட்டது வனாந்தரத்தில் மன்னா, உயிருக்காய் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து என்கிற மன்னா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப எது முக்கியம் அப்படின்னா, வனாந்தரத்தில் பெய்த மன்னா அல்ல, அதை விட முக்கியம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். காரணம், அவர்கள் உணவுக்காய் புசித்தார்கள், மரித்தார்கள். நான் உணவுக்காக இந்த உலகத்திற்கு வரல, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்காக நான் வந்தேன். என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய சரீரத்தில் பங்கெடுத்த ஒரு மனிதன் இந்த உலகத்துல அவன் நித்திய ஜீவனுக்குரியவனாய் மாறுகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையான ஒரு காரியம் இங்கே மறைந்திருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையான காரியம் இங்கே மறைந்திருக்கிறது. அதனாலதான் இந்த உலகத்துல வாழ்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் தன் வாழ்க்கையில ஒருவேளையாயிலும் இந்த திருவிருந்து என்கின்ற பந்தியிலே பங்கெடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்து அவரோடு கூட பிழைத்திருக்கிற மனிதனாய் மாறணும். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் மறைவான மன்னாவை தருவேன் என்று பேசினார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தவர்கள் மரித்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பம் என்கின்ற மன்னாவை புசிக்கிற தேவ பிள்ளை இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக உலக வாழ்க்கை முடிந்து நித்தியத்திலே நித்திய காலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்திருக்கத்தக்கதான ஒரு மேலான நன்மையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உலகத்தில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், நஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும், எவ்வளவா இந்த வாழ்க்கையானது மற்றவர்களாலே அது பரிகாசம் பண்ணப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையாயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு அந்த விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருந்து தேவனுக்கென்று கனிகளை கொடுக்கிற தேவ பிள்ளையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கென்று வாழ்கிற தேவ ஜனமாய் நீங்கள் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த உங்களுக்கு நிறைவாய் தருவாராக, நிறைவாய் தருவாராக. ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதிலே புசிக்கிறவன் சாகாமல் இருப்பான் என்று சொன்னவர், கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன்,
அவன் என்னோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ்வான் என்று சொன்ன ஆண்டவர் இந்த உலகத்தின் ஜீவனுக்காய் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தவர். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்காக ஆகாரத்திற்காய் மன்னாவை கொடுத்த தேவன் நம்முடைய ஜீவனுக்காக கிறிஸ்துவை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெயம் கண்டு தேவனுடைய பரிசுத்தமான சமூகத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக மறைவானவைகளை தருகிற ஆண்டவர், மறைவானவைகளை தருகிற தேவன் இன்னும் நம்ம வாழ்க்கையில இதுவரை மறைந்திருக்கிறதான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நம்மை அற்புதமாய் நடத்துவதற்காக அதனுடைய கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? என் ஆண்டவர் இயேசு நமக்கு போதுமானவர், இயேசு நமக்கு போதுமானவர். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு நமக்கு போதுமானவர். வருத்தமானாலும் இயேசு நமக்கு போதுமானவர். கஷ்டங்கள் ஆனாலும் இயேசு நமக்கு போதுமானவர். சஞ்சலமானாலும் இயேசு நமக்கு போதுமானவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று கண்ணனுக்கு இரக்கம் பாராட்டின ஆண்டவருடைய அந்த பெரிதான இரக்கம் நமக்கு போதுமானது. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை நிறைந்து வாழ்பவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே இரக்கமுள்ள தேவன், கிருபை நிறைந்த ஆண்டவர், நீர் எனக்கு போதுமானவர். கர்த்தாவே என் வாழ்க்கையில எனக்கென்று நீர் வைத்திருக்கிற மறைவான மன்னாவை தருகிறவர், மறைவான ஆசீர்வாதங்களை தருகிறவர். கர்த்தாவே இஸ்ரவேல் புத்திரருக்காக கன்மலைக்குள்ளிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர பண்ணின தேவன், என் ஆண்டவராகிய கர்த்தர் மறைந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எனக்காக தருகிற தேவனாயிருக்கிறீர். அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து அருமையான இந்த திருச்சபை பிள்ளைகள் எல்லாரையும் அர்ப்பணித்து கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ரகசியங்களை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி மன மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க, சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எல்லா கிருபைகளை நன்மைகளை தந்து அற்புதமாய் நம்மை நடத்த, நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தருகிறார். நீங்கள் சில நன்மைகளை விருப்பத்தோடு தேவனிடத்தில் தேடுகிறீர்கள், இதுவரை அது உங்க கையில வந்து கிடைக்கல. லைமேசி பராக்கின்ற நாம்சாம் துலந்தரோ, எது உங்க கையில கிடைக்கணும் நீ தேடுகிறீர்களோ அதை கர்த்தர் உங்க கைகள்ல கொண்டு தருவார். கர்த்தர் உங்க கைகள் அதை தருவார், உங்க அனுபவத்திற்கு அதை தருவார். நீதிமான் விரும்பி கேட்கிறதை கர்த்தர் தருவார். விருப்பத்தோடு கேட்கிற நன்மைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே தருவார். நீங்க விருப்பத்தோடு கேட்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினதை தேவன் உனக்கு தருகிற போது ஜீவ விருட்சம் போல ஒரு சந்தோஷம் உன் இருதயத்தை நிரப்பும். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த ஜெபத்திற்கான பிரதித்தரம் வரப்போகிறதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமான எங்கள் அன்பின் கர்த்தாவே, மறைவானவர்களை தருகிறவரே, மறைவான மன்னாவை தருகிறவரே, தேவனே சபையை விசாரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு தாகத்தோடு ஆராதிக்க, உம்முடைய நன்மைகளோடு ஆசீர்வாதத்தோடு வாழும்படி என் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் ஜனங்களை வழிநடத்துவதற்காக, இந்த சபையை தேவன் விசாரித்து வழிநடத்துவதற்காக உம்முடைய பலத்த கரத்தின் வல்லமைக்குள் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். இதுவரை மறைந்திருக்கிற
ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு தருவீராக. பங்களிப்பீராக ஆண்டவரே, பங்களிப்பீராக, பங்களிப்பீராக. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வருகிற நன்மை என்கின்ற பங்கை பிள்ளைகளுக்கு தருவீராக கர்த்தாவே. தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். நான் அப்புரோஜனமானவர் கடமையை செய்கிறேன். எல்லா துதி கன மகிமை மக்கள் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே.